யோ திருட்டு பயலே நடையா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு இப்போ வந்து மாணிக்கம், அதாவது தங்கமயிலோட அப்பாவை தரன்னு இழுத்துட்டு போகிற காட்சிகள்லாம் வரப்போகுதாங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தங்கமயிலுக்கே வந்து ஷாக் தர மாதிரி தங்கமயிலோட அப்பா நாளைக்கு சீர் தரத்துக்கு உனக்கு என்னமா வேணும், உனக்கு சீர் செய்யணும் அவ்வளோதானே, கொஞ்சம் பணம் மட்டும் கொடுத்தாலும் நாங்கள் சீர் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு பேச கட்டுப்பாயிட்டாங்க தங்கமயில். ஆமாம், நானே வந்து காசையும் கொடுத்து உனக்கு வந்து நீ சீரையும் எடுத்து வாங்குன்னு சொல்லுவேனாக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுதே பாண்டியனுக்கு ஒருத்தர் பணம் கொடுக்க வேண்டியவர் பணம் கொடுக்க கடைக்கு வராரு. இதில் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக தான் சரவணன் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து அந்த கடையில் ஒரு ஆளாச்சு இவங்க குடும்பத்தால் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே பழனி வேலை உட்கார வச்சிருந்தார். ஆனால் வந்து பழனி வேலை வந்து என்னடா சும்மாவே உட்காந்துருக்கேன், என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போனது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன். கொஞ்சம் பேக்காக தான் இருக்கார் பாண்டியன் பல நேரங்கிறதுனால அவர் திட்டிட்டு போக அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் பழனிவேலும் டெலிவரி கொடுக்க போன நேரத்தில் 10,000 ரூபா காசை லவுட்டிட்டாரு இப்போ மாணிக்கம். ஸோ இப்போ இந்த 10,000 காசோட போச்சா அப்படின்னு வந்து பார்த்தா அடுத்த நாள் நல்லா சந்தோஷமாக சீரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி வந்து முதல்ல தங்கமயில் ஃபேமிலி தங்கமயிலுக்கு குடும்பமாக கிளம்பி போய் உங்கள் அம்மா அப்பா போயிட்டு அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு போயிட்டு வந்து சீரெல்லாம் கொடுத்து வந்து சந்தோஷப்படுத்தினதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து சுகன்யாவுடைய அம்மா அப்பா வராங்க, அவங்களும் கொடுக்குறாங்க. அடுத்து மீனாவோட அம்மா அப்பா வராங்க, அவங்களும் சீர் வைக்கிறாங்க. ஆனால் இப்போ கோமதிக்கும் இந்த பக்கம் ராஜிக்கு மட்டும் செய்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற நிலமையில சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் கடனை வாங்கி கையில் இருக்க காசெல்லாம் கொஞ்சம் மோதிரத்தை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி என்ன பண்ணுறாரு பழனிவேலை பண்ணால் அவர் வந்து தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய அக்காவுக்கும் வந்து சீரெலாம் கொடுக்குறாரு. சீரெல்லாம் கொடுக்கும் போதே வந்து அதை பாண்டியன் கொஞ்சம் ஷாக்காக தான் பார்க்குறாரு, இந்த பையலுக்கு நம்ம பணமே கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கிடையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வீட்டுக்கு வந்த இப்போ வீட்டுக்கெலாம் வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு கிளம்பி போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வீட்டில் மீனாவோட அம்மா அவங்க வந்து சீர் கொடுக்க வரும்பொழுது அவங்களோட வளையல் ஒன்று கீழே உருண்டு ஓடி அவங்க வந்து ஏதோ கையை கழுவுறன்னு கழட்டி வச்ச வளையலை காணாமல் போயிடுது. ஸோ அந்த வளையலை காணாமல் எங்கே போச்சு வளையல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிச்சு ஐயோ என்ன வீட்டுக்கு வந்த வளையல் இங்கே தான் வந்து விட்டேன், இங்கே தான் எடுத்து வச்சேன் அப்படின்னா காணோம். வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வேறு யாரும் வந்து இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம், வீட்டில் வந்து எதுவும் வீட்டு வேலைகள் நடக்கலை, எதுவும் நடக்கலை. அப்படிங்கும்போது இது யாராக இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒன்றும் புரியல. உடனே வந்து என்ன சம்மந்தி இது, நம்ம வீட்டு ஆளுங்க நம்ம வீடு நினச்சி தானே வந்து வச்சோம், அதை கூட யாரும் நம்புற மாதிரி எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நக்கெல்லாம் வந்து அந்த ரவியெல்லாம் பேச ஆரம்பிக்க ஒரு மாதிரி வந்து ஷாக் ஆகிட்டார் பாண்டியன். ஒன்று அதெல்லாம் இல்லைங்க, இங்கே வச்சா தங்க வலையில் இங்கே தானே இருக்க முடியும், அது யார் எடுத்திருப்பா அப்படின்ட்டு வர இந்த கடையிலையும் சரி திருட்டு போகுது, இங்கேயும் திருட்டு புத்தி ஜாஸ்தியாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு வந்து பழனிவேலை பார்க்க பழனிவேல் கடுப்பாயிடுறாரு. மச்சான் நான் இது வரைக்கும் பொறுமையாக இருந்தேன், எல்லா விஷயத்தையும் நானும் பொறுமையாக இருந்தேன் எல்லாம் ஓகே, ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது மச்சான். வீட்டில் இது வரைக்கும் வந்து ஒரு இப்போ எதுவும் ஒரு பொருள் காணாமல் போனதில்லை, எதுவுமே நடந்தது கிடையாது. கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் 5 ரூபா 10 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் டீ குடிக்க போவோம், அதிகபட்சம் போனால் 100 ரூபா எடுத்துகிட்டு போவோம். அன்றைக்கி 1000 ரூபா காணாங்கிறதுக்கு என்ன பார்த்து கேட்குறீங்க? அதே மாதிரி இப்போ என்னன்னா வந்து வீட்டில் தங்க வலையில் காணானா என்ன பார்க்குறீங்க, அந்த பக்கம் கதிரை பார்க்குறீங்க. கதிர் தான் வந்து அவனே ஒரு பிஸ்னஸ்னு ஆரம்பித்து அவன் தனியாக உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறனால திருப்பி என்னையே பார்க்குறீங்க. எனக்கு என்ன இப்போ கையில் வந்து காசு வேணும் அப்படின்னா நான் போய் கேட்டேன்னா என்னோட அண்ணனுங்க 2 பேரும் எனக்கு பணத்தில் வந்து இந்தாடா வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அங்கேயே இருக்குன்னு சொன்னால் மொத்தமாக ஒரு கடையை வச்சு தரேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் பாசத்துக்காக இங்கே நின்றுட்டு இருந்தால் என்ன மச்சான் நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க மனசுலன்னு இப்போ வந்து எகிரிறாரு பழனிவேல். ஏன்னா இதுக்கு மேலே பொறுத்தது போதும் பொங்கி எழுந்துட்டு ஒவ்வொரு பொங்கி எழுந்ததுன்னா வந்து பாண்டியன் கடுப்பாயிடுச்சு. என்னடா ஓவராக பேசுகிறேன், வேற யாரா எடுத்துருப்பா, ஏன்டா வீட்டில் வந்து நகையை காணா சம்மந்தி வச்சுட்டு போன நகை சம்மந்தி நகையை காணானா எவ்வளோ பெரிய அவமானம் அசிங்கம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கா. மச்சான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து விசாரிக்கட்டும், ஏன்னா வந்து வீட்டுக்கு வேற யாராவது வந்தாங்களா இல்லை திருட வந்து எடுத்து போயிட்டாங்களான்னு பார்ப்போம், உள்ளர போயிட்டு வேற ஜாமான்லாம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு பழனி வெறும் கோவமாக சொல்ல உடனே வந்து வேற எதையும் காணாமே அங்கே இருந்தது மட்டும்தான் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் இப்போ இதெல்லாம் அவங்க பேச 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 தங்கமயிலுக்கு ஒரு மாதிரி பயம் அதிகமாகிட்டு தங்கமயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டபக்குன்னு கால் பண்ணி தங்கமயில் வந்து இல்லை என்னப்பா அது என்ன நடந்துகிட்டு இருக்கு, இங்கே வேறு வீட்டில் நகையை வேற காணாங்கிறாங்க, நீ எதுவும் வரும்போது நீங்கள் எதுவும் எடுத்தீங்களா, ஏன்னா அவங்க வீட்டில் அந்த மீனா வீடு வந்துட்டு போன அப்புறம் தான் நீங்கள் சீர் கொடுக்க வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்க உடனே இவங்க அம்மா முதல்ல ஃபோன் எடுத்துகிட்டு சீச்சி நான்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையம்மா, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே கடைசியாக வந்து இப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க போலீஸே கூட்டு வந்துடுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து ஒவ்வொருத்தங்கள்ட்டே விசாரித்து யார் வந்தா, அதுக்கப்புறம் யார் போனால், முதல்ல இந்த குடும்பம் வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்த குடும்பம் யார் அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சு சரி இங்கே வந்ததில் யாரோ ஒருத்தவங்க தான் எடுத்துருக்கணும், இந்த வீட்டுக்குள்ளேனா சொல்லிவிடுங்க, காது வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம், ஏன்னா கேஸெல்லாம் போட்டு எஃப்ஐஆர்லாம் வந்து இப்போ பதிவு பண்ணிட்டோன்னா அப்புறம் வந்து பிரச்சனையாகிடும், நாங்கள் உள்ளார கொண்டு போய் உள்ளே தள்ளினா அப்புறம் பெரிய அசிங்கமாகிடும் அப்படின்னு வந்து பேச உடனே குடும்பத்துக்குள்ளே என்னங்க இதெல்லாம் விடுங்க, நம்ம வேணால் அந்த வலையை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து இப்போ கோமதி சொல்கிறாங்க. கோமதி சொல்லும் பொழுது அதெல்லாம் கிடையாதுக்கா, அதெல்லாம் கிடையாது, எனக்கு நான் பட்ட அசிங்கம் அவமானம் எல்லாம் எனக்கு தானே தெரியும், அதனால் வந்து போலீஸே விசாரிக்கிட்டுக்கா அப்படின்னு பழனிவேலும் பேச இப்போ சரவணனுக்குமே கிட்டத்தட்ட வந்து இது
தங்கமயில் ஃபேமிலி வேலையாக இருக்குமோ அப்படின்னு தங்கமயிலை பார்க்குறாங்க. தங்கமயிலுக்கு எனக்கே தெரியலடா என் குடும்பத்தை என்ன பண்ணுவாங்கன்ட்டு, எந்த நேரத்தில் எப்படி நடந்துப்பாங்கன்னே தெரியல, சரியான ஃப்ராடு குடும்பத்தை போய் பிறந்து தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு அவங்களும் முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க முழிச்சிட்டு இருக்கும் பொழுதே வந்து ஒவ்வொரு ஆதாரத்தையாக எடுத்து யார் இதுக்கப்புறம் வந்து வந்திருப்பா போயிருப்பா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த சமயத்தை தான் வந்து தேவையில்லாத ஒரு வேலையை வந்து இப்போ பண்ணுறாரு தங்கமயிலுடைய அப்பா மாணிக்கம். அவர் தான் அந்த வளையலை கை கழுவு போகும்போது அங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டவர் அதை கொண்டு போய் ஒரு அடகு கடையில் வச்சு மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை வாங்கினா நம்ம செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எப்படியும் வந்து ஒரு 2-3 மாதத்துக்காச்சும் மினிமம் பிரச்சனை கிடையாது, நம்ம செலவுக்கு வீட்டு செலவுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி நேராக அந்த வலையில் கொண்டு போய் வைக்க போயிருக்காரு அடகு கடையில். அடகு கடையில் வைக்க போகும்போது வந்து ரசீது கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்டால் ரசீதை கொடுக்காம ஒரு திருன்னு முழிக்க, என்னடா முழிக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்ககிட்ட லைட்டாக அந்த உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. போலீஸ் நேராக இங்கே கிளம்பி வந்து இப்போ இவங்க கிட்டக்க வந்து யாரையா நீ என்ன வலையில கொண்டு கொடுக்குற அப்படின்னா, எங்கள் குடும்பத்தை வலையிலங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படி இப்படின்னா, நீ யார் என்ன பண்ணுறக்க என்ன வேலையில் இருக்கேன்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸில் வேலை பார்க்குறேன், அது வந்து என் சம்மந்தி கடை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு வந்து இவர் போயிடுவாங்கன்னு பார்த்தா, இவர் வந்து ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்தானே இப்போ தானே வந்தோம், அந்த வீட்டில் இப்போ தானே ஒரு தங்க வலையில் காணான்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, வாயா முதல்ல அப்படின்னு வந்து வண்டியில் ஏற்றி தரன்னு கூப்பிட்டு வர வந்து இங்கே வீட்டுக்கிட்ட வச்சு இங்கே வந்து இந்த வலையில முதல்ல இவரை உள்ள ஜீப்புக்குள்ளேயே வச்சுட்டு வளையலை மட்டும் எடுத்து வந்து ஒரு கான்ஸ்டபிள் காமிச்சு, இந்த வளையல் தான் தொலைஞ்சிச்சா அப்படின்னா, மீனா உடனே ஆமாம் அந்த யானை போட்ட வளையல், இந்த வளையல் தான், இதே எங்கள் அம்மாவோட வளையல், இது எப்படிங்க கிடச்சிச்சு அப்படின்னு வந்து கேட்க, இல்லை ஒரு ஆள் இப்போ தான் வந்து திருட்டு போய் அடகு கடையில் அடகு வச்சுட்டு இருந்தான், அதனால தான் வந்து அதை பார்த்து பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு வந்து பேச, உடனே யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தா பழனிவேலு இங்கே நிற்கிறார். பழனிவேலு இருக்காங்கன்னா அப்போ யார் திருநான்னு மாமா பாண்டியன் பார்க்க, மச்சான் திருப்பி நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நான் கடுப்பாயிடுவோம் மச்சாங்கிற மாதிரி இவரும் கடுப்பாக, ஏய் இருறா உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு வெளில வந்து ஜீப்பில் பார்த்தா, ஜீப்பில் வந்து இந்த பக்கம் தங்கமயிலோட அப்பா உட்காந்துருக்க, தங்கமயில் உடஞ்சி அட ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் தான் அடகு கடை தூக்கிட்டு வந்தார் இது அப்படின்னா எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்க, அப்போவே நினச்சேன் குடும்பம் மானமே போச்சு அப்படின்னு இந்த பக்கம் சரவணன் தாம்துன்னு குதிச்சு, இந்த ஆள் ஒரு ஃப்ராடுப்பா, இந்த குடும்பமே ஒரு ஃப்ராடுப்பா, அதனால தான்ப்பா வேணான்னு கடையில் சேர்த்து இப்போ பாருங்கள் அசிங்கமாகிடுச்சின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே எதிர்த்து விட்டு ஆளுங்க வேறு வந்துடுறாங்க. ஐயோ திருட்டு பயலாம் அவன் சம்பந்தி அப்படின்னு வந்து அவங்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு நக்கலும் நையாண்டியும் நடந்துக்கிட்டு இருக்க, இப்போ அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிற்க போகிறாரு பாண்டியன் அப்படின்னு நடக்க போகுதா, இல்லை இந்த எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் போகாமல் கடை விஷயத்துலேயே வந்து பணத்தை ஏமாத்தின கேஸில் இப்போ வந்து சரவணனே உண்மையை சொல்லிடுவாராங்கிறதான் கேள்வி. சரவணன் வாய மூடி இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனையும் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏன்னா வந்து சரவணன் நினச்சிருந்தா எப்பயோ அந்த விஷயத்தை டக்குன்னு முடிச்சிருந்துருக்கலாம், மாமா எடுக்கல, மாமா மேலே பழிப்படாதீங்க, அவர் பாவம் அவர் குடும்பத்துக்காக அவ்வளோ உழைக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் விட்டுட்டு என்னால் சொல்ல முடியலங்கிறதுலாம் ரொம்ப ஒரு மாதிரி முட்டாள்தனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனாலேயே தான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியில் இவ்வளோ பெரிய அவமானங்கள் நடக்கிற மாதிரி இந்த குடும்பத்துக்கே பெரிய இடியா, அதே சமயத்தில் இவருக்கே பாண்டியனுக்கே வந்து ஒரு ஷாக்காக இப்படி ஒரு ஃப்ராடாக அந்த குடும்பம் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு தான் ஒரு விஷயம் நடக்க போதா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எப்படி நடந்தால் பெட்டர் நினைக்கிறீங்க, சரவணன் வாயை திறக்காமல் இருக்கிறத பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எப்படி போகுது, இதில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த கதையில் நீங்கள் என்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய கற்பனைகளாக இருந்தாலும் சில சமயங்களில் நடக்கலாம், சில சமயங்கள் நடக்காமலும் போகலாம். ஆனால் அந்த கற்பனையை கேட்கும்பொழுது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிடுங்க. தேங்க்யூ.